ஒரு மனுஷனுக்கு அவனை சுற்றிலும் சோதனை இருக்கு. ஒரு மனுஷன் இந்த பூமியில அவன் ஒவ்வொரு நாள் அவன் கடந்து போகும் போதும் ஒவ்வொரு விதமான சோதனைகளுக்குள்ள அவன் கடந்து போய்கிட்டே இருக்கான். இன்னைக்கு நம்ம கேட்கிற அநேக செய்திகள் சோதனையும் துக்கத்தின் செய்திகள் மாத்திரம்தான். நன்மையான நியூஸ் நம்ம அரிதாதான் கேட்க முடியுது. ஆனா ஆபத்தின் செய்திகளையும், பிரச்சனையின் செய்திகளையும், மரண செய்திகளையும், இதோ உலகத்தில் ஏற்படுகிற அழிவின் செய்திகளையும் தான் அதிகமா நம்ம கேட்கிறோம். அது நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவா காட்டுது. எதை காட்டுதுன்னு சொன்னா, நம்மளை சுற்றிலும் சோதனை இருக்குது, நம்முடைய சுற்றிலும், நம்முடைய வாழ்க்கையை சுற்றிலும் பலவிதமான ஆபத்து இருக்குது. ஆனா அந்த வார்த்தை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது 13வது வசனத்துல, அந்த சோதனைகள் மத்தியில தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறாராம்? தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உண்மை உள்ளவர். அவர் எப்படிப்பட்ட தேவன்? உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதாவது இந்த சோதனை என்று பார்க்கும்போது இது நிறைய ரூட்ல இருந்து, நிறைய வழிகள்ல இருந்து மனுஷனுக்கு வருது. எப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்த நாட்கள்ல மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, அவர் உபவாசம் இருந்துட்டு வரும்போது பிசாசானவன் அவரை சோதிக்கும்படியாக வருகிறான். ஆனா அவருடைய சோதனைகளுக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணல? கீழ்ப்படிந்து போகவே இல்லை. ஏன்னா அவருடைய சோதனை எல்லாத்தையும் பாருங்க, அப்போ பிழைப்பு, இந்த உலகத்தை நான் உனக்கு தர, எனக்கு கீழ்ப்படி, அவன் காண்பிச்சது எல்லாமே அழிவுக்குள்ள விஷயங்கள், உலகத்துல நிறைஞ்சிருக்கிற விஷயங்கள். இந்த சோதனைகள் ஆண்டவர் கிட்ட கொண்டு வந்து நிறுத்துறான். ஆனா ஆண்டவர் அந்த சோதனையில சிக்குண்டு, அந்த சோதனைக்கு கீழ்ப்படிந்து அடங்கி போல ஆண்டவர் அந்த சோதனையை ஜெயித்தார். ஆண்டவர் அந்த சோதனையில எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் வெளியே வந்து ஒரு ஜெயமுள்ளவராக பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவரா இருந்தா. அப்ப அவருடைய பிள்ளைகள், அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நமக்கும் இந்த உலகத்துல சில சோதனைகள் உண்டு. எப்படி வருதுன்னு சொன்னா, பிசாசால் சில சோதனைகள் வருது. இந்த காரியத்திலிருந்து உன்னை தேவன் எந்த விஷயத்திலும் கொண்டு போய் உன்னை ஆண்டவர் ஆசீர்வாதம் வைக்க மாட்டார். நீ விலகி வந்துரு. பரிசுத்த வாழ்விலிருந்து விலகி வா. ஊழியத்திலிருந்து வந்துரு. கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனையிலிருந்து விலகி வந்துரு. ஜப வாழ்க்கையிலிருந்து விலகி வந்துரு சொல்லி பிசாசு தந்திரமான சோதனைகளை உள்ள வருவான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த சோதனையிலும் நான் உனக்கு எப்படி இருக்கிறேன்? உண்மை உள்ளவராக இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னொரு சோதனை இருக்கு. இன்னொன்னு சொன்னா, மனுஷன் மூலமா வர சோதனை. அதாவது உன்னை கிறிஸ்துவுக்குள்ள இருந்து பிரித்தெடுக்கும்படி மனுஷனால சோதனைகள் நமக்கு உண்டாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு நல்ல உபதேசத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கும் போது, ஒரு கூட்ட ஜனம் வெளியிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. பரிசேயர்கள் எல்லாம் பார்க்கிறாங்க, இவர் எப்படி இப்படிப்பட்ட அதிகாரத்தோடு இந்த காரியங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு செய்யறாரு. பிசாசை துரத்துறாரு, வியாதி உள்ளவனுக்கு சுகத்தை கொடுக்கிறாரு, குஷ்டரோகி குணமாக்குறார். இப்படி மனுஷன் செய்ய முடியாததெல்லாம், இயற்கைக்கு மேலான காரியங்கள் எல்லாம் இவர் எப்படி செய்கிறார் என்று சொல்லி பொறாமையினால, எரிச்சலினால அவரை கொலை செய்ய வேண்டும் சொல்லி சில தந்திரங்களை ஏற்படுத்துறாங்க. அது இல்லாம இன்னொரு சைடு அவங்க ஜனங்கள் மத்தியில பரப்புகிற காரியம் சொன்னா, இவர் தீமையை செய்கிறார். இவர் எதை செய்யறாரு? தீமையை செய்யறாரு. இவர் நம்முடைய சட்ட திட்டங்களுக்கு அகைன்ஸ்டான காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர் எதையும் வந்து தீமையாய் செய்யறார். ஆண்டவர் தீமையானதையும் நமக்கு நன்மையாக தான் செய்யறார். ரீசன் சொன்னா, அவர் உண்மை உள்ளவர். அந்த உண்மை உள்ள தேவன் நமக்கு ஒரு நாள் தீமையை கொடுக்க மாட்டார். ஆண்டவர் நமக்கு நன்மையை கொடுப்பார். அப்போ அவர் நன்மையை செஞ்சோம். இவங்க பரப்புகிற செய்தி என்ன சொன்னா, அவர் தீமையை செய்யறாரு. காரணம் என்ன சொன்னா, மனுஷன் செய்யறத அவர் செய்யல, மனுஷனால செய்ய முடியாதது ஆண்டவர் செய்யறாரு என்று சொன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் உண்மை உள்ளவர். அப்போ நமக்கு சோதனை மனுஷன் மூலமா நமக்கு உண்டாகுது, பிசாசின் மூலமா உண்டாகுது. ஆனா இந்த சோதனைக்கு, அதாவது மனுஷன் மூலமாவும் சோதனை உண்டு, பிசாசின் மூலமாவும் சோதனை உண்டு. இந்த சோதனைக்கு நடுவுல மனுஷன் என்ன பண்றான்? நிக்கிறான். அந்த மனுஷன் என்ன பண்றான்னு சொன்னா, வருகிற சோதனை எல்லாத்தையும் பார்க்கிறான். ஆஹா, இன்னைக்கு இவ்வளவு பெரிய சோதனை எனக்கு நேரிட்டு இருக்குது, இந்த சோதனை என்னால் என்ன பண்ண முடியாது? தாங்க முடியாது, நான் ஆண்டவர் விட்டு போயிடுறேன். சில சோதனை எல்லாம் நம்மளை இச்சிக்கும்படி வரும்போது நம்ம அதில் அடிமைப்பட்டு அதுக்குள்ள போயிடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த சோதனையில நான் கூட இருக்கிறேன். அந்த சோதனையிலிருந்து உன்னை விடுவிக்கக்கூடிய வழிகளையும் நான் உனக்காக வச்சிருக்கிறேன். உன் திராணிக்கு மேலா சோதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார். உன் திராணிக்கு மேலான சோதனை வராது.